உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிமுறைகளை பற்றியும், உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம், இந்த 8 தூண்களும் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு பலப்படுத்துகிறது அப்படிங்கிறதை பற்றியும், ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் படி உணவே மருந்து, உணவை புரிந்து நாம் பயன்படுத்தும் போது அது எவ்வாறு உடல் உறுப்புகளை பலப்படுத்தவும் நோயற்ற வாழ்க்கைக்கும் நமக்கு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றியும் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கண்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் பார்க்கிறோம். சமீப காலங்களில் குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு, லாக்டவுன்னு சொல்லக்கூடிய ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்ட பிறகு நம்மில் நிறைய பேர் மொபைல் ஃபோன், தொலைக்காட்சி, டேப்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடிமையாகிவிட்டதை நம்ம பார்க்குறோம். 2020ஆம் வருடத்திற்கு முன்பு கண் நோய்களுடைய தாக்கமோ, 23க்கு பிறகு கண் நோய்களுடைய தாக்கமோ அப்படிங்கிற ஒரு பட்டியல், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதை மாற்றி ஒரு ஆரோக்கிய வழிகாட்டுதலுக்கு நம்ம என்ன செய்யணும், உணவை கொண்டு கண் ஆரோக்கியத்தை எவ்வாறு மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கண் நோய்களை தடுக்க, கண்ணுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்த முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, கண்களில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது பித்த தோஷம், ஆலோசக பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம். இந்த பித்தத்துடைய முக்கியமான ஒரு பணியே நிற மாற்றங்களையும் நிற வித்தியாசங்களையும், ஒளி இருட்டு இடங்களில் பார்வையை சீராக்கி நமக்கு பார்வை ஒளியை வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசக பித்தம் தான். இந்த பித்தத்தை சீராக்கக்கூடிய வகையில் நம்முடைய உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் இருக்குமேயானால் கண் நோய்களோ அல்லது ஏன் கண் சார்ந்த தீர்க்க முடியாத நோய்களோ இருந்தாலும் கூட நோய் தீவிரத்தை நாம் குறைத்து கொள்ள முடியும். அந்த வகையில் கண் நோய்களை சீராக்க முதல்ல நாம் உண்ணக்கூடிய உணவு எது தெரியுமா? சாமை அரிசி தான். பாரம்பரியமாக நம்முடைய கிராமங்களில் நம்ம பார்த்தோம்னா, கண்புரை நகரங்களில் ஒரு 55-60 வயதில் ஏற்படுதுன்னா, கிராமங்களில் நாம் பார்க்கும்போது கண்புரை அப்படிங்கிறது 80 வயது வரை கூட இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்கிறத பார்க்கணும். 70 வயது, 75 வயது, ஏன் 80 வயது இருக்கக்கூடிய பாட்டியார்கள் கூட கண்ணாடி இல்லாமல் கண் பார்வை நன்றாக வைத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம், சாமை அரிசியை வாரம் ஒரு முறை இருமுறையாவது சாப்பிடுகின்ற வழக்கம் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். கடந்த ஒரு 50 வருடங்களாக அந்த வழக்கம் குறைந்து போனதாலோ என்னவோ, 45-50 வயது ஆகும்போதே கண்களால் புரை ஏற்படுவதும், கண் நோய்கள் ஏற்படுவதும், கண் அழுத்த நோயால் ஏற்படுகின்ற சிரமங்களும் நம்மை மிகப்பெரிய அளவில் பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த வகையில் சாமைன்னு சொல்லக்கூடிய அரிசி கண் நோய்களை தடுக்க, கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவு. நம்ம வீட்டில் இளம் வயது சர்க்கரை நோயாளிகள் யாராவது இருக்காங்க, 30 வயது 35 வயதிலே சர்க்கரை நோய் இருக்குன்னா, சாமை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். திணை வகைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான உணவு. நிறைய ஆராய்ச்சிகள் திணை வகைகளை உணவாக சாப்பிடுகின்ற நிறைய கம்யூனிட்டிஸ், நிறைய பழங்குடி மக்கள்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வேறு நாட்டில் இருக்கவங்களுடைய மிகப்பெரிய உணவே திணை தான். அந்த திணை உணவை சாப்பிடும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம், உடல் சார்ந்த, உறுப்புகள் சார்ந்த, புலனுறுப்புகள் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யும்போது, எந்தெந்த மக்களிடையே திணையை குறைந்தது வாரம் 2 முறை சாப்பிடுகின்ற பழக்கங்கள் இருக்கோ அவர்களுக்கு கண்புரை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும், கண் நோய்கள் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் மிக குறைவாக இருக்கிறது. விபத்தினால் கண் பார்வையில் பாதிப்புகள் ஏற்படுகிறதே தவிர, மற்ற வகையில் நகரங்களில் திணை உணவு சாப்பிடாதவர்களுடைய கண் நோய்களுடைய விகிதாச்சாரங்களை நாம் பார்க்கும்போது, திணை சாப்பிடுபவர்களுடைய கண் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள்லாம் பார்க்குறோம்.
ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் நிறைய வகையான ஆராய்ச்சி கட்டுரைகள் இணையத்தில் இப்போ இருக்கு, நம்ம யார் வேணால் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது கண் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குதிரைவாலியை பற்றி நம்ம பார்த்தோம். பித்தப்பை, கணையம், ஈரல் இந்த 3 வகையான செரிமானம், பித்த அடிப்படை உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய மிக சிறந்த உணவு எதுனா குதிரைவாலி தான். அப்போ அந்த குதிரைவாலியை உணவாக சாப்பிடும்போது கண் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இப்போ சக்கரை நோயாளிகள் குதிரைவாலி சாப்பிட்டா சக்கரை நோய் குறையுமான்னா நிச்சயமாக குறையும், சந்தேகமே இல்லை, கட்டுப்படுத்தப்படும். அதே போல் சர்க்கரையுடைய மிகப்பெரிய விளைவாக பக்க விளைவாக இருக்கக்கூடிய கண் விழித்திரை நோயின்னு சொல்லக்கூடிய ரெட்டினோபதி சார்ந்த சிரமங்களும் தடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் குதிரைவாலி மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். அதே போல் சிகப்பரிசி, கணையத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளுடைய மிக முக்கியமான வரிசையில் சிகப்பரிசியை நம்ம பார்த்தோம். பித்தத்துடைய அதிஷ்டானம், பித்தத்துடைய ஆரம்ப உறுப்பாக இருக்கக்கூடிய ஈரல், பித்தப்பை மற்றும் கணையம் சார்ந்த உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய பெரும்பாலான உணவுகள் கணைய ஆரோக்கியத்திற்கும் உதவி செய்யறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் கண் அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் கண் பார்வை குறைவு சார்ந்த சிரமங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, கண்களில் இருக்கக்கூடிய விழித்திரை சார்ந்த நோய்களால் யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நாம் அனைவருமே இந்த உணவுகளை கொஞ்சம் கூடுதலாக நம்ம உணவில் மாற்றம் செய்து இந்த சாமை, திணை, குதிரைவாலி, நாட்டு சிகப்பரிசி இந்த உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா அவ்வளவு பெரிய மாற்றம் கண்களுக்கு ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். பச்சை பயிறு, பொதுவாக அழகான கண் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த 2 மாநிலங்களை நம்ம சொல்லுவோம். இந்த 2 மாநிலங்கள்லையும் அடிப்படை உணவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு இருக்கும். பெரும்பாலும் கேரள மாநிலத்துக்கு நம்ம செல்லும்போது அவங்க காலை சாப்பிடக்கூடிய உணவுகளில் பச்சை பயிரும் அரிசியும் சேர்ந்த கஞ்சம், அதே போல் உணவாக சாப்பிடும்போது அரிசி உணவோடு பயிரை இட்டு வேக வைத்து அதில் ரசம் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு உணவும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சியாக நாம் பார்ப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு தான். இன்றைக்கு குழந்தைகளுக்கு விதவிதமான சிற்றுண்டிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். பெரும்பாலும் கடைகளில் வாங்கக்கூடிய பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய சிற்றுண்டிகளை கொடுக்குறோம். கொஞ்சம் அதில் மாறுதல் செய்து ஒரு நாள் பச்சை பயிறு, ஒரு நாள் வெள்ளை கொண்டைக்கடலை, ஒரு நாள் கருப்பு கொண்டைக்கடலை, ஒரு நாள் வேர்க்கடலை, ஒரு நாள் ராஜ்மான் சொல்லக்கூடிய காராமணி சார்ந்த அந்த பயறு வகைகளை வேக வைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து பாருங்களேன். அவ்வளவு அழகாக, அவ்வளவு வேகமாக இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் கண் நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதையும் பார்க்கலாம். சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டியோ, அப்பாவோ, தாத்தாவோ வீட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு பசிக்கின்ற நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும்ங்கிற புரிதலற்று சில நேரங்களில் பிஸ்கெட்டுகள், சாக்லேட்டுகள் இதெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது உடலில் ஒரு பெரிய வருத்தம் ஏற்படுவதை நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இந்த பயறு வகைகள், குறிப்பாக பச்சை பயிரை வேக வைத்து அவர்களுக்கு சிற்றுண்டியாக நம்ம கொடுக்கும்போது சர்க்கரை நோயுடைய பாதிப்பும் குறையும், அதே நேரத்தில் கண் ஆரோக்கியமும் மேம்படுவதை பார்க்க முடியும். கொடம்புலின்னு சொல்லுவோம், கார்சீனியா இண்டிகான்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு கேரள மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய, அஸ்ஸாமிலிருந்து அதே போல் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான புளி வகைக்கு தான் கொடம்புலின்னு பேர். நம்ம வழக்கமாக சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற புளியை போலவே சுவை இருக்கக்கூடிய, புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பழம். அந்த பழத்தை பதப்படுத்தி அது மேலே இருக்கக்கூடிய கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய அதை நாம் தண்ணீரில் கரைத்து சமையலில் எவ்வாறு நாம் ரசம் வைக்கும்போது, புளி குழம்பு இடும்போது, புளி சாதம் இடும்போது நம்ம பயன்படுத்தும் போது அவ்வளவு சுவை மிகுந்த ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த குடம்புளியுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம், வழக்கமாக நாம் சாப்பிடுகின்ற புளிச்சுவை பித்தத்தை அதிகரிக்கும். ஆனால் கொடம்புளியுடைய மருத்துவ குணம் பித்தத்தை குறைத்து விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு
ஆரோக்கியத்தை நீட்டித்து கொடுப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா குடம்புளி தான். நம்ம எல்லாருமே வழக்கமாக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புளி வகையை தவிர்த்து குடம்புளி இன்றைக்கு ரொம்ப சுலபமாக நமக்கு கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில், ஹைப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக குடம்புளி இருக்கிறத பார்க்குறோம். இந்த குடம்புளியை உணவாக நம்ம சேர்க்க ஆரம்பிக்கும் போது கண் பார்வை சார்ந்த நோய்கள் தடுக்கப்படுவதோடு கண்ணில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். பால் இன்றைக்கு பொதுவாக பால் நல்லதா கெட்டதாங்கிற நிறைய விவாதங்கள் ஏற்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு பால் மிகச்சிறந்த வகையில் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லலாம். பாலை உணவாக சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற கேள்விகள் இருந்தாலும் கூட நாம் அனைவருமே குறைந்தது 300 மில்லி பால் ஒரு நாளைக்கு பயன்படுத்தணும். ஒருவேளை நாம் அந்த அனிமல் மில்க்குன்னு சொல்லக்கூடிய பசுவிலிருந்து, எருமையிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வேண்டான்னு நினச்சோன்னா இன்றைக்கு வீகன் மில்க்குன்னு சொல்லக்கூடிய பாதாமிலிருந்து எடுக்கக்கூடிய பால், கேழ்வரகிலிருந்து எடுக்கக்கூடிய பால், பருத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய பால்னு நிறைய வகை இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையான பால் உணவுகளை நாம் சேர்க்க ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கண் ஒளியை, கண்களில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்க உதவி செய்கிறத பார்க்குறோம். கேழ்வரகு இன்றைக்கு கேழ்வரகை போல கண்களில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து உணவு இருக்குமாங்கிறது கேள்விதான். இன்றைக்கு கேழ்வரகு சாப்பிடக்கூடிய கம்யூனிட்டி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களில் யாரெல்லாம் தினசரி கேழ்வரகு சாப்பிட்றாங்க அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி, எப்படி கண் பார்வை இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வயது 50 ஆகுது, அப்போ கண்ணாடி போட்டிருக்கோம். இதே இன்னொருத்தர் இருக்காங்க 50 வயதில், கேழ்வரகு சாப்பிட்றவங்க கண்ணாடி போடாமல் இருக்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கேழ்வரகு கண்களுக்கான ஒரு மிகச்சிறந்த உணவு. அந்த கேழ்வரகை இப்போவே குழந்தைகளுக்கு நம்ம உணவில் சேர்க்கணும். ஒரு கேழ்வரகு தோசை, கேழ்வரகு இட்லி, அல்லது இப்போ கடுமையான கோடையில் நம்ம இருக்கும்போது கூழ் சார்ந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கண்கள் சார்ந்த, பித்தம் சார்ந்த, இந்த சூரிய ஒளி வெளிச்சம் சார்ந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு மஞ்சள் மிகச்சிறந்த ஒரு மருந்து. இன்றைக்கு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே 5 கிராம் மஞ்சள், 5 கிராம் அளவுக்கு வேப்ப இலை, 2 கிராம் மிளகு, இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சி ஒரு விழுதாக செய்து அந்த விழுத காலையில் சாப்பிட்டா போதும். மிகப்பெரிய அளவில் உங்களோட ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு நம்ம சொல்லலாம். நல்லெண்ணெய் பொதுவாக இன்றைக்கு நல்லெண்ணெயாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடம் இல்லை. நம்ம கடையில் பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய நல்லெண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த நல்லெண்ணெய்கள் நம்ம உடலுடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அந்த நல்லெண்ணெயை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு பழக்கம், செக்கில் ஆடி எடுக்கப்பட்ட எண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம், உணவாக சாப்பிடுகின்ற பழக்கம் இருந்தாலே போதும் கண் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், குழந்தைகளோட கண் நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்னுடைய கணவருடைய வேலையே 10-12 மணி நேரம் கணினி திரைகளை, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறதான் வேலை. அது இல்லாமல் மொபைல் ஃபோனை வேறு டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிட்டே போகுது சார், கண்ணு கெட்டு போயிருமோன்னு பயம் இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன உணவுகளில் கொண்டு வரக்கூடிய மாற்றம், சாமை, திணை, குதிரைவாலி, சிகப்பு அரிசி, பச்சை பயிறு, குடம்புளி, பால், கேழ்வரகு, மஞ்சள், நல்லெண்ணெய், இந்த உணவுகளில் கான்ஷியஸாக இதெல்லாம் நம்ம உணவில் சேர்க்க ஆரம்பித்தாலே நம்முடைய கண் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு என்ன உணவு சாப்பிட்ணுன்னு பார்த்தோம். இப்போ கண் ஆரோக்கியத்திற்கு என்ன பழங்கள் சாப்பிட்ணுங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.